வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக்மேன். இந்த குழந்தைங்க யோகாசனத்தை பண்ணதை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முழுக்க காரணம் யார் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் தான். ஃபஸ்ட்டு அவங்க பெற்றோர்களுக்கு ஒரு சல்யூட் வச்சுக்கிறேன். வணக்கம். ஏன்னா அவங்கள ஆரம்ப காலத்திலே யோகாசனத்தில் சேர்த்து விட்டனால அவங்க லைஃப் லாங் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம கொஞ்ச நாள் நல்லா ஆரோக்கியமாக வாழ முடியும். மெயினாக இந்த பெண் குழந்தைங்களை ஏதாவது ஒரு உடற்பயிற்சி, யோகாசனம் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நான் ஃபிட்னஸில் ஜிம் ட்ரைனிங்காக இருக்கிறேன். இருந்தாலும் யோகாசனம் தான் நம்ம கடைசி வரைக்கும் கூடயே வரும். அதனால் பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் யோகாசனத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை முழுவதும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எதுக்குன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்திலாம் உணவு பழக்கம்லாம் எடுத்துக்கல, ஃபுல்லாக கெமிக்கல் வேர்ல்டாக இருக்குது. எல்லா உணவுலேயும் ரசாயனத்தை சேர்த்து வச்சுருக்காங்க, கெமிக்கலை. அதனால நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு 100 வயசுன்றது இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம உடலுக்கு நம்ம ஏதாவது ஒரு உழைப்பு கொடுத்தா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அந்த பட்சத்தில் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு தயவுசெய்து ஏதாவது ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஆரோக்கியமான யோகாசனம் இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்வு முழுவதும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆரோக்கியத்தை தான் நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது தான் படிப்பு. அதனால் தயவுசெய்து பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, யோகாசனத்தை கற்றுக் கொடுங்க. அவங்க லைஃப் லாங் நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. யோகாசனத்தினால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன தெரியுமாங்க? அவங்க நல்லா பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா கரெக்டாக இருக்கும். அவங்க மைண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா ஆக்டிவேட்டாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை முறை கரெக்டாக கடைபிடிப்பாங்க. அவங்களாம் நம்மளுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. அவங்களோட லைஃபே நல்லா ஒழுக்கமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து மக்களே, குழந்தைங்களை பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த குழந்தைங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா பெற்றோரும் தான் குழந்தைங்களை ஏதாவது ஒரு ஆரோக்கியமான யோகாசனம் இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. நான் ஜிம் ட்ரைனராக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆரோக்கியமாக இல்லை. எனக்கு ஷோல்டரில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிம்மு பெஸ்ட்டாக, யோகாசனம் பெஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் 10 மடங்கு யோகாசனம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதனால இப்போ இருக்க காலகட்டத்தில் உங்கள் குழந்தைங்களை யோகாசனத்தில் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை சாகுற வரைக்கும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதனால அவங்களோட சமுதாயம் நல்லா செழிப்படையும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதனால தயவுசெய்து உங்கள் குழந்தைங்களை யோகாசனத்தில் சேர்த்து விடுங்க. அவங்க லைஃப் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும். இது என் தாழ்மையான வேண்டுகோள். இதை பார்த்து ஒரு 2 தாய்மார்கள் தன் குழந்தைய யோகாசனத்தில் சேர்த்து விட்டிங்கன்னா அது எனக்கு கிடைச்ச சக்ஸஸாக எடுத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100ல் 10% தான் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. மற்ற பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டி, நீர் கட்டி, அந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கணும்னா, ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் யோகாசனத்தில் தயவுசெய்து அவங்கள சேர்த்து விடுங்க. நன்றி.